கடந்த தேர்தலின் போது அதிமுகவை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி வாடகைக்கு விட்டிருந்ததாகவும் தற்போது அதிமுகவை மொத்தமாக பாஜகவுக்கு விற்றுவிட்டதாகவும் கடிந்துரைத்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாஜக எத்தனை அணிகளாக தமிழ்நாட்டிற்குள் வந்தாலும் தமிழ்நாட்டின் சாம்பியன் திமுகவும் உதயசூரியனும் தான் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லணும், தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜகவுக்கு வழி கிடையாது, இடம் கிடையாது. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா தமிழ்நாடா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தேர்தல். இதுல நிச்சயம் மீண்டும் நாம வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு பிஜேபி அவங்க ஒரு டீமா இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல டீம்கள் இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும். அப்படிங்கிறத வர 23ஆம் தேதி நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். செய்வோமா? போன தேர்தலில் போது அதிமுகவை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாடகைக்கு விட்டிருந்தாரு. ஆனா இந்த தேர்தல் என்ன பண்ணிருக்காரு? வித்துட்டாரு. மொத்தமா பாஜக கிட்ட வித்துட்டாரு அதிமுகவை. இன்னைக்கு அவருக்கு சொல்றாரு, மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் சொல்றாரு. முதல்ல அவரை காத்துக்கிட்டு அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து மீட்கணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல்.